நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்ததான வாக்குத்தத்த வார்த்தைகள். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் அவர்கள் கிரியைகளையும் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் அவர்கள் கிரியைகளையும் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், அவர்கள் அதாவது என்னுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று இந்த கால வேளையில் தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு பாருங்கள், தேவன் வல்லமையான தேவன், மகிமையான காரியங்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தா. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரங்களில் பின்மாற்றத்தில் போயிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்திலையும் அவர்கள் மேல் இருந்ததான அன்பின் நிமித்தமாக தேவன் தம்முடைய மகிமையை அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த கடைசி நேரத்திலையும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களை பலப்படுத்துகிறாரு. மறுபடியுமாக அதாவது என்னென்னா, உங்களுடைய கிரியைகளையும் நினைவுகளையும் எல்லாம் அறிந்திருக்கிறேன், அதனால் வேண்டி மறுபடியும் உங்களெல்லாம் நான் ஒன்றாக கூட்டி சேர்ப்பேன். கூட்டி சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் என்னுடைய மகிமையை காண்பீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில, அந்த அன்றைய எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்கிறதான நமக்கும் தேவன் இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் அநேகருடைய தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறதான வல்லமையான மகிமையான மகத்துவமான காரியங்களை காணத்தக்கதான வகையில் தேவன் உங்களுடைய கண்களை எல்லாம் திறப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதாவது உலகத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான மகிமைகள் இருக்கிறது. அதாவது பணத்தின் மகிமை, படிப்பின் மகிமை, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய அதாவது வேலை நிமித்தமாக அவர்களுடைய மகிமை, இனத்தில் பாருங்கள் அவர்களுடைய மகிமையை பெருசாக காண்பிப்பாங்க. எங்களுடைய இனம்தான் பெரிய இனம்னு. அதே நேரத்தில் தங்களுடைய திறமையின் மேல் மகிமை, இப்படிப்பட்டதான அநேக விதமான மகிமைகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவன் பார்த்திங்கன்னா இந்த கால வேளையில் சொல்கிறாரு, அதை காட்டிலும் பார்த்திங்கன்னா தேவன் என்னுடைய மகிமையை காண்பார்கள் என்று. இந்த மகிமையை காட்டிலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய மகிமை பெரிய மகிமை. அந்த மகிமையை பார்த்திங்கன்னா அந்த மகிமைக்கு ஈடாக அதாவது என்னென்னா ஒன்றுமே கிடையாது. அவருடைய மகிமைக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதையுமே பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவருடைய மகிமையை நம்முடைய ஞானத்தினாலோ நம்முடைய அறிவினாலோ நம்முடைய படிப்பின் நிமித்தமாக எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா அறிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா அப்படிப்பட்டதான மகிமையுடைய தேவன் நம்முடைய தேவன் என்பதை நன்றாக அறிந்துக்கலாம். முதலாவதாக மகிமை என்று சொல்லும் பொழுது அது என்ன என்பது அநேகருக்கு பார்த்திங்கன்னா தெரியாமல் தான் இருக்கும். அதாவது என்னென்னா, மகிமை என்பது என்னென்னா அவருடைய பிரசன்னம், அதாவது அவருடைய பிரசன்னம் ஒரு மகிமை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய வல்லமை பார்த்திங்கன்னா அது ஒரு அதாவது அது மகிமை. அவருடைய குணாதிசயங்கள் பார்த்திங்கன்னா மகிமைன்றது என்னென்னா, அதாவது ஆண்டவர் பாருங்கள் மோசேக்கு சீனாய் மலையில் மகிமையாக பிரசன்னம் பண்ணார். அந்த பிரசன்னத்தை, அந்த மகிமையை மோசே பெற்றது நிமித்தமாக மோசேயினுடைய முகத்தை பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க முடியல. அந்த மகிமையின் பிரசன்னம், அப்படிப்பட்ட பிரசன்னத்தை பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு தருகிறார். அதுதான் பார்த்திங்கன்னா மகிமையின் பிரசன்னம். இப்படிப்பட்டதான இதெல்லாம் பார்த்திங்கன்னா மகிமையை சேர்ந்தது. அதே நேரத்தில் வல்லமை என்று சொல்லும் பொழுது அதாவது என்னென்னா யாராலையுமே செய்யக்கூடாத மகிமையான வல்லமையான காரியங்களை எல்லாம் தேவன் செய்ய வல்லமை உள்ள தேவன். அதுதான் பார்த்திங்கன்னா மகிமை. அதாவது பாருங்கள், செங்கடலை யாராச்சும் பிரிக்க முடியுமா? தேவன் பார்த்திங்கன்னா வல்லமையினால் பிரித்தார். அதேமாரி பாருங்கள், அவங்களுக்கு வனாந்தரத்தில் காடைகளை 6 லட்சம் பேர்த்துக்கு மேலே கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருன்றாங்க. அவ்வளோ பேர்த்துக்கு இறைச்சி கேட்டாங்க. இறைச்சி கேட்டப்போ அப்போ பார்த்திங்கன்னா மோசே சொல்கிறாரு, நாளைக்கு நீங்கள் பாருங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்னு தான் அந்த வசனமே சொல்லுது. யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்களேன். அவங்க கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு கிடைக்குமா, 2 நாளைக்கு கிடைக்குமா, 10 நாளைக்கு கிடைக்குமான்னு. அவர் சொல்கிறாரு, 1 மாதம் வரைக்கும் நான் தருவேன்றாரு. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். சாயங்காலத்திலே நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும். பாருங்க,
விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள்னு மன்னாவை பொழிய பண்ணுறாரு. சாயந்தரத்தில் பார்த்திங்கன்னா இறைச்சியை கொடுக்குறாரு. ரெண்டையும் பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. அதாவது என்னென்னா அரிசி சாப்பாட்டையும் தராரு, அதே இது கறி சாப்பாட்டையும் தராரு, பிரியாணியும் தராரு. ரெண்டும் அன்பு தேவனுடைய பிள்ளை நம்முடைய தேவன் பாருங்கள். அதை தான் அவர் சொல்கிறார், மகிமை வல்லமை. அதாவது அவங்களால அதை நம்ப முடியல, அது எப்படி கிடைக்குமான்னு. நாளைக்கு நீங்கள் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது மனுஷ எண்ணத்தில் அவங்க நாணத்தில் என்னென்னா ஒரு நாள் கிடைக்குமா 2 நாள் கிடைக்குமான்னு. நீனு தின்னு மூக்கில் தவிட்டி போக மட்டும் 1 மாதம் வரைக்கும் நீ தின்னுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதையே நம்பாமல் பாருங்கள், அதிகமாக சேர்த்தவன் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே மறித்து போனான். சாப்பிட்டே சேர்த்தவன் எல்லாம் இருக்கானுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய எதுனாலும் நமக்கு கிடைக்கிதுன்னா ஒரு லிமிட்டு தான். எந்த இதாக இருந்தாலும் ஐயோ இன்றைக்கி விட்டா அவ்வளோதான்னுட்டு இப்போ ஒரு திருமணத்துக்கோ வேறு எதுக்கோ போகிறோம், விசேஷ சாப்பாடு தான் போடுவாங்க. ஐயோ இன்றைக்கி விட்டா அவ்வளோதான்னுட்டு நம்ம பாட்டுக்கு இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, அடுத்தாப்பில் எப்படி ஒத்துக்காதது தான் இதுமாரி. அதனால் வேண்டி எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா சரி ஆண்டவர் நீங்கள் நமக்கு கொடுத்தாரு சந்தோஷமாக, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போவோன்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வர வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா அவருடைய வல்லமை, தேவனுடைய குணாதிசயங்களை பார்க்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா தேவனுடைய மகிமை. அதாவது பாருங்கள், எத்தனை இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை விட்டு பின்வாங்கினாங்க, பரிசை பார்த்தார்கள், கோபம் முட்டினார்கள், அநேக காரியங்களை எல்லாம் செய்தாங்க. ஆனாலும் தேவன் பார்த்திங்கன்னா கடைசி வரை அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருந்தார். அவருடைய குணாதிசயம் இப்படிப்பட்ட காரியம் தான் பார்த்திங்கன்னா மகிமை. இதை பார்த்திங்கன்னா நம்முடைய எண்ணத்தினாலோ நம்முடைய நாணத்தினாலேயோ விவரிக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான மகிமை நமக்குள்ளாக காணப்படும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை ஒரு சில காரியங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா, அதாவது கர்த்தருடைய மகிமை பார்த்திங்கன்னா நமக்கு சகலத்தையும் பார்த்திங்கன்னா நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 4ஆம் வசனத்துலேருந்து வாசிங்கன்னா, மனுஷனை நேர் நினைப்பதற்கும் அவனை நேர் விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம், அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர், கரத்தின் கிரியைகள் மேல் அவனுக்கு அவனுடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம உங்களையும் என்னைய நீங்கள் முதல்ல நினச்சிக்கணும். அதாவது என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் எப்படிப்பட்ட மகிமையை வைத்திருக்கிறார் என்பதை முதலாவதாக நம்ம நன்றாக அறிந்து கொண்டோமானால் நம்ம எந்த விதத்திலும் தேவனை விட்டு வழி விலகவே மாட்டோம், எந்த விதத்திலும் தேவனை முறுமுறுக்கவே மாட்டோம், எந்த விதத்திலும் தேவனை குறை சொல்லவே மாட்டோம். நமக்கு உலகத்தில் மற்றவன் எவ்வளோ தான் கொடுத்தாலும் தேவனை விட்டு நம்ம வழி விலகி போகவும் மாட்டோம். ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட விசேஷித்த மகிமையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். தேவதூதர்களுக்கு கொடுக்காத மகிமையை பார்த்திங்கன்னா, தேவதூதர்களிடம் சற்று சிறியவராக்கப்பட்ட மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான கனத்தையும் மகிமையையும் பார்த்திங்கன்னா தேவன் உங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நமக்கு தேவன் எப்படிப்பட்ட மகிமையை வைத்திருக்கிறார்னா, அதாவது முதலாவதாக பாருங்கள், நம்ம பாவியாக காணப்பட்டோம். அதாவது ஆதி மனிதனாகிய ஆதாம் பாருங்கள், அவனை மகிமையினால் தான் தேவன் மூடி இருந்தார். ஆனால் அவன் பாவம் செய்த பிற்பாடு மகிமை அவனை விட்டு எடுபட்டு போனது நிமித்தமாக அவன் நிர்வாணி என்பதை அவன் அறிந்து கொண்டான். இப்படியாக பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை பார்த்திங்கன்னா அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக முதலாவதாக மாற்றுகிறார். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ நம்ம எல்லாம் பாருங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து நம்ம என்னென்னா ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாம் மாறி இருக்கிறோம். இது இப்படிப்பட்டதான நமக்கு பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான் மேன்மையான மகிமையை தந்திருக்கிறாரு. இது மாத்திரமல்ல, அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்காருன்னு. அதாவது நமக்கு பாருங்கள், தேவன் உன்னதத்தில் உள்ள இப்படிப்பட்ட தம்முடைய பிள்ளையாக மாற்றப்பட்டவர்களுக்கு உன்னதத்தில் உள்ளதான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறாரு. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் மறுபடியும் பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா உன்னதத்தில் அவரோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்கிறார் என்று பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, கடைசியாக பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில்
பார்க்கும் பொழுது நம்ம பார்த்திங்கன்னா நித்தியமாக 1000 வருஷம் பார்த்திங்கன்னா அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கு கிடைச்சிருக்கு? யார், எந்த தெய்வம் அப்படி சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படிப்பட்ட மகிமையான வல்லமையான காரியங்களை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அதை நம்ம நினைத்தால் நம்ம எந்த விதத்திலும் தேவனுடைய வழியை விட்டு நம்ம விலகி போக மாட்டோம். அதனால தான் ரோமரில் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லன்றாரு. அதனால வேண்டி இப்போ நீங்கள் படுற பாடெல்லாம் ஒரு பெரிய பாடாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த பாடு எல்லாம் உங்களுக்கு மகிமைக்கு ஏற்றதாக இருக்கும். அதனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிறதான மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு பார்த்திங்கன்னா சகலத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம என்னென்னா விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும், நம்ம நம்புகிறவர்களாக இருக்கணும். அந்த வசனத்தில் பாருங்கள், அவனுடைய பாதங்களுக்கு கீழே சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார் என்று பார்க்கணும். இதே வசனத்தை பாருங்கள் எபிரேயரில் வரலாம். எபிரேயர் 2:8 வாசிங்களேன். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் சகலமும் அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்படியில. இன்னைக்கு என்னென்ன சிலர் சொல்லுவாங்க, சில பெற்றோரே சொல்லுவாங்க, என் பையன் எனக்கு கீழ்ப்படியில, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியில, அவன் கீழ்ப்படியில, இவன் கீழ்ப்படியிலன்னு. ஏன் கீழ்ப்படியில? நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா மீதி எல்லாத்தையுமே என்னென்னா சகலத்தையும் நீங்கள் கீழ்ப்படுத்தலாம். ஏன்னா அதுக்கு ஏற்றதான மகிமை தேவன் உங்களுக்கு தருவார், அதுக்கேற்ற வல்லமையை தருவார். நம்ம தேவனுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, மற்றபடி நம்ம மற்றவங்களுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. இது நிமித்தமாக நமக்கு பின்னாடி வர சந்ததி பார்த்திங்கன்னா எதுக்குமே கீழ்ப்படுகிறது இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக பாருங்க, ஆண்டவர் சகலத்தின் மேலே ஆளுகை செய்வதற்காக தேவன் அப்படிப்பட்டதான மகிமையினாலும் கனத்தினாலும் நமக்கு முடிசூட்டி இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவதூதர்களுக்கு கூட கிடைக்காத ஸ்லாக்கியம். தேவதூதர்கள் கூட பாருங்கள் நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் தான். எபிரேயர் 1:14 பார்க்கும்போது ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்கிறதற்காக கொடுக்கப்பட்ட பணிவிட ஆவிதான் தேவதூதர்களுக்கு. அவ்வளோதான். ஆனால் நமக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட ஆளுகையை வச்சிருக்கிறாரு. நம்முடைய பிள்ளையாக மாற்றாரு, உன்னதத்தில் உட்கார செய்கிறாரு, அவருடைய வலது பரிசத்தில் உட்காரத்தக்கதான வகையில் அருள் செய்கிறாரு. இப்படிப்பட்ட அனுபவம் தேவதூதர்களுக்கு கிடையவே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால தான் தாவீது சொல்கிறா, இப்படிப்பட்ட மனுஷனை நினைத்து அவனை விசாரிக்கிறதுக்கு நாங்கள்லாம் ஏமாத்துறோன்னு அவன் சொல்லுவதை நம்ம நன்றாரையலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் பார்த்திங்கன்னா தேவன் கீழ்ப்படுத்துகிறார். இன்றைக்கி சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தும் பொழுது நம்ம ஏன் மற்ற காரியத்தை குறித்து பயப்பட வேண்டும்? நம்ம ஏன் மற்ற காரியத்துக்காக வேண்டி பார்த்திங்கன்னா அஞ்சு நிற்க வேண்டும்? சாத்தானையே பார்த்திங்கன்னா நம்முடைய கால்களின் கீழே மீழ்த்து போடுவார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ரோமர் 16:20 பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, சீக்கிரத்தில் சாத்தானை சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் பாருங்க, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார்னு சொல்லப்படுறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை கண்டு நம்ம தான் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ அது அப்படி இருக்குது, உருவத்தை பார்த்தாவே இப்படி இருக்குது, இதை பார்த்தாவே இப்படி இருக்குன்னு அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு நம்ம போகிறது. அதெல்லாம் பார்த்து திரும்பிட்டுலாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது என்னென்னா பிசாசுக்கு, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க, பிசாசுக்கு எதிர்த்துனுடுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய நடக்கைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் அது எப்படிப்பட்ட பிசாசு, எப்படிப்பட்ட சத்துரு நமக்கு எதிராக வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவத்தை கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட நிந்தைகளை கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட அவமானத்தை கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு எதிராக கொண்டு வந்து தடை பண்ண நினைத்தாலும் அந்த சத்துருக்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நிர்மூலமாக்கத்தக்கதான மகிமை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த கால வேளையில் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அப்படிப்பட்டதான மகிமை நமக்கு இருக்கும்போது சகலத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுத்தலாம். வேதத்திலேயே பார்த்தீங்கன்னா வேதத்தில் உள்ளதான
தேவதாசர்கள் எவ்வளோ காரியத்தை எல்லாம் கீழ்ப்படுத்தியிருக்கிறார். இந்த சங்கீதத்திலேயே பார்த்தா சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள், பிராணிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். ஆனால் என்னென்னா அதாவது காற்றில் உள்ள மிருக ஜீவன்கள், அதே நேரத்தில் சமுத்திரத்தில் உள்ள ஜீவன்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதான வகையில் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அப்படிப்பட்டதான அதிகாரம் இந்த உலகத்தில் வேறு யாருக்காச்சும் இருக்கா பாருங்கள். எவ்வளோ படித்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கா? இல்லவே இல்லை. ஆனாலும் தேவனுடைய மகிமையாக, அதாவது தேவனுடைய பிள்ளையாக காணப்படுகிறதான உங்களுக்கும் எனக்கும் தேவன் முதலாவதாக இப்படிப்பட்ட மகிமையை தேவன் நமக்கு தந்திருக்கார். சகலத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடியதான மகிமையை தேவன் தந்திருக்கார். இந்த கால வேளையில் உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை சத்துரு அநேக தடைகளை கொண்டு வந்து, அநேக ஆசீர்வாத தடைகளை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எந்த சத்துரு எல்லாம் தடையை உண்டாக்கி கொண்டிருக்கிறான்னு, எந்த சத்துரு தடையாக நின்று கொண்டிருக்காங்கன்னு, அது மனுஷ ஆவியாக இருக்கலாம், எல்லை பிசாசுகள் ஆவிகளாக இருக்கலாம், எப்படிப்பட்டதான ஆவிகளாக இருக்கலாம், எப்படிப்பட்டதான சத்துருடைய போராட்டமாக இருக்கலாம், அதையெல்லாம் இந்த மாதத்தில் தேவன் நிர்மூலமாக்கி அந்த ஆசீர்வாத தடைகளை எல்லாம் உடைத்து தேவன் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான வகையில், அப்படிப்பட்டதான மகிமையை காணத்தக்கதான வகையில் தேவன் இந்த மாதத்தில் கிரியை செய்வார். அதையெல்லாம் உங்களோட பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். எது எது அடங்கலை, எது எது உங்களுக்கு எதிராக எழும்பி கொண்டிருக்கிறது, அது ஒருவேளை பார்த்திங்கன்னா சிவந்த சமுத்திரம் போல கூட உங்களுக்கு காணப்படலாம், மலை மாரி நின்று கொண்டிருக்கலாம். அந்த சிவந்த சமுத்திரத்தையே இரண்டாக பிரித்த தேவன் நம்முடைய தேவன். என்னென்ன தடை இருக்குது, பார்வன் ஒருவேளை தடையாக இருக்கலாம், இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு பாருங்கள் சமுதாயம் ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாருங்கள் குடும்பத்தில் ஒரு சிலர் தடையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சில ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு உற்றார் உறவினர், அதே நேரத்தில் இன்னும் மற்றும் உள்ளவர்கள் அநேகர் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக பொறாமை நிமித்தம், எரிச்சல் நிமித்தம்லாம் தடையாக இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சத்துருடைய தடைகளை எல்லாம் இந்த கால வேளையில் இந்த மாத தேவன் உடைத்து நீங்கள் மகிமையை காணத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்வார். அந்த சத்துருக்களை எல்லாம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். எப்படிப்பட்ட சத்துருக்களாக இருக்கலாம், அதாவது என்னென்னா ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களையும் அவன் சமாதானமாக செய்வான். அந்த சத்துரு ஒன்றில் நிர்மூலமாவான், இல்லாவிட்டா உங்களோட சமாதானமாவான். ரெண்டில் ஏதாச்சும் ஒரு காரியம் இந்த மாதத்தில் தேவன் நடக்கத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்வார். அப்படிப்பட்டதான மகிமையை உங்கள் மூலமாக தேவன் காணத்தக்கதான வகையில் கிரியை செய்வாராக. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான மகிமையை நம்ம எப்படிப்பட்ட மகிமையை காண்கிறோன்னா, கர்த்தருடைய மகிமைனா ராஜாக்களும் பயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 102 சங்கீதம் 17 பாருங்க. இப்படிப்பட்ட மகிமையை தேவன் நமக்கு தந்திருக்கார். ராஜாக்களே நமக்கு பயப்படுவோம், ஆனால் அவனை கண்டு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும், அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும், பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அந்த தேவனுடைய மகிமைனா நிரப்பப்பட்ட நம்மை கண்டு பார்த்திங்கன்னா ராஜாக்கள் பயப்படுவார்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிறதான மேலே உள்ள அதிகாரிகள் பாருங்கள், அதாவது என்னென்னா நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுவது நிமித்தமாக இல்லாவிட்டால் என்னென்னா அந்த ஆவி பார்த்திங்கன்னா ஒத்து போகாமல் பாருங்கள் நமக்கு எதிராக பார்த்திங்கன்னா எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது என்னென்னா நம்முடைய இருதயத்தை பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் அநேகருடைய இருதயங்களை பார்த்திங்கன்னா கசப்பாக்கி கொண்டிருப்பாங்க, அநேக மன அழுத்தத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்து கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்டதான அவன் ராஜாக்களாக இருக்கலாம், அவன் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில் இருக்கலாம், அவன் எல்லாம் என்னென்னா நம்ம ஒருவேளை அவனை காட்டிலும் படிப்பில் கம்மியாக இருக்கலாம், பதவியில் கம்மியாக இருக்கலாம், மற்றுமுள்ள எந்த காரியத்திலனாலும் நம்ம கம்மியாக இருக்கலாம். ஆனால் நம்மை கண்டு பார்த்திங்கன்னா அவன் பயப்படுவான் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு என்னென்னா ஐயோ அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு நம்ம தான் பயந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமே ஒவ்வொரு நாளும் பயப்படாத. எதை கண்டு பயப்படுற? ராஜாவை கண்டு பயப்படுறியா, மனுஷனை கண்டு பயப்படுறியா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவனை கண்டு பயப்படுறியா, இல்லாட்டி மற்றவனை கண்டு பயப்படுறியா? எதை கண்டு நீ என்னென்ன பயப்படாத என்பது தான் பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம். இதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். அதாவது எலியாவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எலியா பாருங்கள், எலியாவினுடைய நாட்களில் ஆகாப்புன்றதான ராஜா ஆட்சி செய்தான். ஆகாப்போட மனைவி பார்த்திங்கன்னா சீதோன் ஊராகிய அவள் பார்த்திங்கன்னா ஏசபேல். அவள் என்னென்னா சீதோனியரின் தேவியை அவள் வணங்கி கொண்டிருந்தா.
இப்படிப்பட்டதான ஆகாப்பு பாருங்க, எலியாவு அதாவது என்னுடைய வார்த்தையின்படியே 3 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போடுவேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போனான். 3 வருஷம் மழை இல்லை. எலியாவினுடைய வார்த்தையை கண்டு அவன் பார்த்திங்கன்னா பயந்தான். எலியா பாருங்கள் சாதாரண ஒரு ஆள், சாதாரண ஒரு தீர்க்கதரிசி. இவன் பாருங்கள் ராஜாட்ட எவ்வளோ பெரிய படபலம் இருக்கும், என்னென்னலாம் இருக்கும். ஆனால் பாருங்கள் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவனுடைய வார்த்தையை கண்டு பயந்தான். அதேமாரி பாருங்கள் அவன் ஆகாப்புடைய திராட்சை தோட்டத்தை எடுத்த பொழுது உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், மனைவியினுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும்னா அதேமாரி பாருங்கள் அவன் பாருங்கள் தைரியமாக சொன்னான். இதுமாரி அடுத்தவனுடைய பொருளை நீ இச்சித்து எடுத்துக்கிட்டியா, அதுவும் வேற ஒரு கொலை பண்ணி நீ ஒருத்தனுடைய திராட்சை தோட்டத்தையே நீ என்னென்ன அபகரிச்சிட்ட, இதையெல்லாம் ஆண்டவர் விட்டுற மாட்டார்னு சொல்லிட்டு பாருங்கள் தைரியமாக சொன்னான். எலியாலாம் தைரியமாக சொன்னான். பாருங்கள் யேசபேல் அவனை பயமுறுத்தினா, அவன் சோர்ந்து போனது உண்மைதான். ஆனாலும் அதே எலியாவை இன்று வரை பார்த்தீங்கன்னா மறிக்காமல் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவன் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவன் மேல் ஒருவர் கூட பார்த்தீங்கன்னா கை வைக்க முடியாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் எதை குறித்து நம்ம பார்த்திங்கன்னா பயப்படவே மாட்டோம். நம்ம என்னென்னா தைரியமாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, உன்னை தொடுவான், என் கண்மணியை தொடுகிறான் என்பது பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஏன் சிலர் ஏன் இரத்த சாட்சியாக மறிக்கணும், ஏன் சிலருக்கு இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் ஏன் அனுமதிக்கணும். அந்த நேரத்தில் ஆண்டவர் யுத்தம் பண்ணி ஒரு விடுதலை தந்தானே. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவர்களுடைய விசுவாசம் அவ்வளவு ஆணித்தரமான விசுவாசம். கர்த்தருக்காக வேண்டி மரித்தாலும் பரவாயில்ல, நான் இன்று மரித்தாலும் நான் தேவனுடைய சமூகத்துக்கு போவேன்ற அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட நம்பிக்கை, அசையாத விசுவாசம் உடையவர்கள் தான் அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக சிலர் கடந்து போகிறார்களே ஒழிய, மற்றபடி என்னென்னா இப்படிப்பட்டதான எல்லாரையும் பார்த்திங்கன்னா தேவன் அனுமதிப்பதே கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா தேவன் அவருடைய சமூகத்தில் போகும் பொழுது நம்மை எழுந்து நின்று வரவேற்கிறார். அதாவது என்னென்னா தேவனை குறித்து சொல்லப்பட்டது, அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறான்னு தான். ஆனால் பாருங்கள் ஸ்தேவானை பாருங்கள் கல்லெறிஞ்சு கொள்ள போகிறாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதிக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். அதில் பார்த்தீங்கன்னா கல்லெறிஞ்சு கொள்ள போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறான். அவனுக்கு தெரியுது, அதாவது என்னென்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, நீங்கள் என்னென்னா இதுமாரி கற்பனையை கழிக்கொள்கிறேன், அதை கைக்கொள்கிறேன், இதை கைக்கொள்கிறேன்றீங்க, ஆனால் நீங்கள் தான் என்னென்னா தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் நேராகவே அவர்களுடைய பாவங்களை எல்லாம் கண்டம்ட்ட பண்ணி அவன் பேசி கொண்டு வருகிறான். கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ அவன் பார்த்திங்கன்னா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஜெபத்தை ஏறெடுக்கும்போது அவன் சொல்கிறான், வானம் திறந்திருக்கிறதையும், அதை வாசிங்க, வானம் திறந்திருக்கிறதையும், வானங்கள் திறந்திருக்கிறதையும், வானங்கள் திறந்திருக்கிறதையும், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். மனுஷகுமாரன் அவருடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காணுங்க. பாருங்க, மனுஷகுமாரன் வலது பார்ச ஆண்டவர் இப்படிப்பட்ட மரணத்தை சந்திப்பவர்களுக்கு தேவன் பார்த்திங்கன்னா எழுந்து நின்று வரவேற்பு கொடுக்குறாரு. மற்றபடி பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா வலது பரிசத்தை உட்கார்ந்துருக்கிறவர் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட தேவனே பார்த்திங்கன்னா எழுந்து நிற்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்குள்ளார இருந்துச்சுன்னா நம்ம எதை குறித்தும் பார்த்திங்கன்னா பயப்பட மாட்டோம், தைரியமாக இருப்போம். இன்றைக்கி மறித்தாலும் பரவாயில்ல, அங்கே என்னென்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகணும். அவன் பாருங்கள் வானம் திறந்துருக்குது, ஆண்டவர் ரெடியாக என்னை வரவேற்கிறதுக்கு நின்று கொண்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை காட்டிலும் எனக்கு என்ன பெரிய மேன்மை இந்த உலகத்தில் இருக்குது. எல்லாரும் ஒரு நாள் விட்டுட்டு தான் எனக்கு பின்னாடி வரப்போகிறாங்க, பரவாயில்ல நீ கல்லறின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவன் பார்த்திங்கன்னா ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் நம்மை கண்டு பார்த்திங்கன்னா ராஜாக்கள் பயப்படுவார்கள். எலிசாவுடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், எலிசாவை கண்டு பார்த்திங்கன்னா நாகமான் பயந்தான். அதாவது என்னென்னா நாகமான் பாருங்கள், அவன் ஒரு குஷ்டரோகி, சீரியா படைத்தளபதி. ஆனால் அவன் என்னென்னா எலிசா கிட்ட வரான், தான் சுகமாவதற்காக வருகிறான். அப்போதைக்கு என்னென்னா எலிசா அவனை தொட்டு அவனை தடவி கிடவி கொடுத்து அவனை சுகப்படுத்துவான்னு சொல்லி தான் அவன் நினச்சிக்கிட்டு வரான். அவன் எலிசா அதை பற்றிலாம் இது பண்ணல. நீ போய் என்னென்னா யோர்தானில் 7 தரம் முழுகுன்னு சொன்னப்போ அவனுக்கு என்னென்னா அவனுடைய ஆறை குறித்து மேன்மை. இன்றைக்கும் பாருங்கள் சில ஆறுகளை குறித்து
மேன்மை பாராட்டி கொண்டிருக்காங்க. அதனாலலாம் ஒரு யூஸுமே கிடையாது. அதனால அதாவது ஒரு பயனுமே கிடையாது. இன்றைக்கும் பாருங்கள், சிலர் ஆறுக்காக வேண்டி சமுத்திரத்துக்காக வேண்டி அங்கே போயிட்டால் நம்ம மேலேயே போயிடலான்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையும் போகவே முடியாது. அவன் சொல்கிறான், அதாவது என்னென்னா, யோர்தானை காட்டிலும் என்னுடைய ஊரில் ஓடுற ஆப்னாவும் பர்பாரும் அந்த ஆறு மேன்மை அல்லவா, இதை காட்டிலும் என்ன யோர்தான் பெரியதான்னு. ஆனால் பாருங்கள், அவனால் கீழ்ப்படிய முடியல. ஆனால் திரும்ப மறுபடியுமாக அவனுக்கு அந்த சிறுப்பில் மறுபடியும் சொல்கிறான், ஒரு பெரிய காரியத்தை அவனோட வந்த ஊழியக்காரங்களும் சொல்கிறான், ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீ செஞ்சிருப்பிய, அவ்வளோ ரூபா கொண்டா. இன்றைக்கும் ஜனங்க அப்படி தான், சின்ன காரியத்தை செய்ய சொன்னால் இதில் என்னத்தை கிடைக்கணுவாங்க. அதே இது பார்த்திங்கன்னா, உனக்கு சுகமாகணுமா, ஒரு 50,000 ரூபா கொடு, இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒரு லோடு செங்கலை இறக்கு, அது இதுன்னு உடனே பார்த்திங்கன்னா சரி உண்மையிலேயே நமக்கு காரியம் நடந்துரும்ன்ட்டு பார்த்திங்கன்னா அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வா டெய்லி வந்து ஜெபம் பண்ணு, உனக்கு ஆண்டவர் சுகமாகணுன்னா அது எப்படி முடியாது. அதுக்காக வேண்டி நான் கடனை வாங்கினாலும் நான் 2 லோடு செங்கலைனாலும் இறக்க வேண்டிய ஒழிய நான் உட்காந்து நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இதுமாரி கதை தான். அதாவது என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி கிடையாது. அவன் சொல்கிறான், யோர்தானில் போய் முங்கி எந்திரிக்க சொன்னார். வேறு என்ன சொன்னார்? யோர்தானை என்ன திருப்ப சொன்னாரா? இல்லாட்டி யோர்தானில் வேறு எதையாச்சும் போட்டுக்கிட்டு நீ அங்கே இது பண்ணு, யோர்தான் இவ்வளோ பெரிய நதி, அதில் கலந்தோன்னா இப்போ அது எப்படி மருந்து நமக்கு எஃபெக்ட் ஆகுமான்லாம் ஏதாச்சும் சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முழுகி எந்திரிக்க சொன்னார். இது ஒரு ஈஸியான வேலை, இதையும் செய்ய முடியல ஒன்றாலன்னு. அதேமாரி முழுகி எந்திரிச்சான், அவனுக்கு சுகமானுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிசாவை கண்டு அவன் பார்த்திங்கன்னா பயப்படுறான். அதுக்கப்புறம் பாருங்கள், எலிசாவிட்ட தெரிய சொல்கிறான், நான் ரிம்மன் கோயிலில் என்னுடைய ஆண்டவன் தொழுது கொள்ள போகும்பொழுது நான் போவேன், அது நிமித்தமாக ஆண்டவர் என்னை தண்டிச்சிடக்கூடாதுன்னு அவன்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிடுவார், நீ போயிட்டு வான்னு சொல்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எலிசாவை கண்டு நாகமான் பெரிய சீரியா படத்தளபதி தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா எலிசாவை கண்டு பயந்தான் என்று பார்க்கிறோம். மோசையை கூட எடுத்துக்கொள்ளலாம். மோசை பாருங்கள், சாதாரண ஆடு மேய்க்கிறவனாக தான் காணப்பட்டான். அவன் பார்வனுடைய அரண்மனையில் இருந்தவன் தான், சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவன் தான். ஆனால் இன்றைக்கி அவனுடைய நிலைமை ஆடு மேய்ச்சிட்ருக்கான். ஆடு மேய்க்கிறதான மோசையை பாருங்கள், தேவன் மறுபடியுமாக பார்வனுடைய அரண்மனைக்கு அனுப்புகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்காக. அங்கே பாருங்கள், மோசே 10 விதமான வாதைகளை பார்வனுக்கு முன்பாக செய்கிறான். பார்வன் பாருங்கள், அவனை கண்டு பயப்பட்டான். அதாவது பார்வனும் அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும், ஏன்பா இது மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, அவரை அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஊழியக்காரன்லாம் வற்புறுத்துறான். ஆனால் இவன் பார்வன் பார்த்திங்கன்னா ஆண்டவரை முன்கூட்டியே மோசையிட்ட சொல்லிட்டாரு, என்னன்னா அவன் என்னுடைய அற்புதங்களை கண்டால் ஒழிய உங்களை விட மாட்டான், அதே நேரத்தில் அற்புதங்களை காண அவன் இருதயத்தை கடினப்படுத்துவான்னு. இன்றைக்கும் பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் அது மாதிரி தான். அதாவது என்னென்னா, முதலாவதாக ஆலயத்துக்கு வருவாங்க, ஆண்டவர் கிருபையாக ஏதோ ஒரு பிரச்சனையில் வருவாங்க, போராட்டத்தில் வருவாங்க, ஆண்டவர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் கேட்டு அதையெல்லாம் மாற்றி போட்டுருவார். ஆனால் மறுபடியுமாக சர்ச்சிலேயே அவங்கள பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லாத்துலேருந்து ரிலீஃபு, இனிமேல் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்ம போக வேண்டியது அவசியமே இல்லைன்னு. மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரச்சனை வந்தாங்கன்னா மறுபடியும் தேடிட்டு வருவாங்க. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பார்வோன், அதாவது என்னென்னா இருக்க பார்த்திங்கன்னா இருதயத்தை கடினப்படுத்துறது, அற்புதத்தை கண்டதன் நிமித்தமாக தேவனை சார்ந்து கொண்டு அவரை பற்றி கொள்வது கிடையாது. ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா இருதயத்தை பார்வோன் அப்படி தான் பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் பாருங்கள், மோசேனோட வார்த்தைக்கு அதாவது எல்லா சகல அதிகாரமும் உடையதான பார்வோன் பார்த்திங்கன்னா பயந்தான் என்று பார்க்குறோம். பயந்தனால தான் கடைசியில் பாரு, சீக்கிரத்தில் போ இன்னும் ஒரு தடவை கூட சொல்கிறான், இன்னும் அடுத்த தடவை என்னுடைய சமூகத்தில் நீ வந்தன்னா அவ்வளோதான்னு சொல்கிறான். ஆனால் நான் வரமாட்டேன், ஆனால் நீ தான் வருவேன்னு. அதேமாரி பாருங்கள், தலைப்புள்ள சங்காரத்தை ராத்திரியோட ராத்திரியாக ஆள் அனுப்பி விடுறான். எது? மோசேட்ட சீக்கிரத்தில் உங்கள் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடு இதுமாரின்னு சொல்லிட்டு தலைப்புள்ள சங்காரம் கடைசி வாதையாக தலைப்புள்ள சங்காரம் ஏற்பட்ட பொழுது அவன் பார்த்திங்கன்னா அப்படி தான் அனுப்பி விட்றான். அன்பு தேவனுடைய பிள்ளையே பாருங்கள், சாதாரண மோசே ஆடு மேய்த்தவனாக காணப்பட்ட மோசே, இப்படிப்பட்ட மோசைக்கு பாருங்கள் சகல அதிகாரம் உடையதான ராஜாவாகிய பார்வோன் பார்த்திங்கன்னா பயந்தான் என்று பார்க்கிறோம். அதேமாதிரி பாருங்கள், தானியேல் சாதாரண அரண்மனையில் இருந்தவன் தான், சாதாரண ஒரு வேலையாள் தான். ஆனாலும் பாருங்கள், தானியேலுக்கு தரியு 6ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன்,
6ஆம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தரியுட்ட எல்லாம் சொல்லி ஒரு சட்டத்தை போடுறாங்க. அது நிமித்தமாக தானியேலை பார்த்தீங்கன்னா அவனை என்னென்னா சிங்கப்பையில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஆனாலும் பாருங்கள் தரியு தானியேலை கண்டு பயந்து அவனுக்காண்டி அவன் சப்போர்ட் பண்ணுறான். அதை பேசுங்க, வாசிங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு ராஜா இந்த வார்த்தையில் கேட்டபோது மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து பாருங்க, தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். பாருங்க, அவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இருந்தான், முடியல. கடைசியாக சிங்கப்பையில் போட்டாங்க. ஆனால் பாருங்க, கிழக்கு வெளுக்கு நேரத்தில் காலங்காத்தால் வந்து அவனை தேடிட்டு வரான். அவனுக்கு ஏன் தேடணும்? இவன் ஒரு ராஜா, தரியு ஒரு ராஜா. அதே நேரத்தில் அவன்கிட்ட வேலை பார்க்குறவன். எத்தனையோ பேர் சாவுறான், இவனும் போயிட்டு போகிறான்னு அவன் இல்லை. ஆனால் பாருங்கள், அவனுடைய வார்த்தையை கண்டு அவன் பயந்து ஐயோ அவன் காப்பாற்றினா போதும்னு சொல்லிட்டு ராத்திரி பூரா அவன் வேறு தூங்கலையான். பாருங்கள், இதுமாரி ஒரு காரியத்தை பண்ணிட்டவன், மடத்தனமாக ஒரு காரியத்தில் கையெழுத்து போட்டவன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கிழக்கு வழக்கு நேரத்தில் வந்து இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புக்க வல்லவராக இருந்தாரான அவன் தானியேலை ரிப்ளை பண்ணுறான் அங்கேருந்து. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி நம்ம பாட்டு கூட பாடினோம். சிங்க கெபியோ சூளை நெருப்போ எதுவுமே என்னென்னா நம்மளை அணுகாது. அதை கண்டு என்னென்னா நம்ம பயப்பட வேண்டியதான அவசியம் இல்லை. அநேக கட்டளைகள் வரலாம், அநேக ரூல்ஸ் வரலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அதை கண்டு நம்ம பயப்படவோ மிரள வேண்டியதான அவசியமே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நாம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பிய நிலைமையில் காணப்பட்டால் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக கடந்து போகும் பொழுதும் அந்த இடத்துலையும் தேவன் தம்முடைய மகிமையை நம் மூலமாக நிறைவேற்றுவார். அதை இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாம் காண்பீங்க. ஒருவேளை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது என்ன காரியம்? இந்த மாதத்தில் வியாதியா, பலவீனமா, இல்லாவிட்டால் எதிர்காலத்தை குறித்ததான பயமா, என்ன காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்குது? அதையெல்லாம் கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. தேவனுடைய மகிமை அந்த காரியத்திலிருந்து வெளிப்படும். தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார், தேவன் ஒரு அதிசயங்களை செய்வார். அதனால் எந்த காரியத்திலும் சோர்ந்து போகாதீங்க. அப்படிப்பட்ட மகிமையை காண்கிற மாதமாக இந்த மாதம் காணப்படட்டும். 3வதாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை பார்த்திங்கன்னா நமக்கு புது பெயரை கொண்டு வரும் என்பதை நன்றாக அறிஞ்சுக்கணும். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். சகல ராஜாக்கள் உன் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ பாருங்கள், உலகத்தில் நம்மள ஒரு காலத்தில் எல்லாம் என்ன நம்மளை ஒரு காலத்தில் பாருங்கள் எல்லாம் என்னென்னமோ சொல்லியெல்லாம் நம்மளை பேர் வைத்திருப்பாங்க. ஏமாற்றுக்காரன் இருப்பான், வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன் இருப்பான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இவன் என்னென்னா துரோகின்னு இருப்பாங்க. இன்னும் இப்படிலாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் பல விதமான பெயர்களை ஒரு சிலருக்கு சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நீ எப்படிப்பட்ட பாவி என்றதான பெயர் எடுத்திருக்கலாம், இல்லாவிட்டால் என்னென்ன துன்மார்க்கன் என்றதான பெயர் எடுத்திருக்கலாம், இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட பெயரோடு உலகத்தில் காணப்பட்டாலும் தேவன் இந்த மாத்திரம் அந்த பெயரை எல்லாம் மாறத்தக்கதான வகையில் அந்த பெயரை எல்லாம் யார் அப்படிப்பட்டவர்கள் என்று உங்களை நினைத்து யார் அப்படியெல்லாம் கொஞ்சம் கீழ்த்தரமாக பார்த்தார்களோ அவர்களை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நம்முடைய பெயரெல்லாம் மாற்றத்தக்கதான வகையில் அவங்க என்ன காரியத்தை சொன்னாங்களோ அதுக்கு எதிர்மாறாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் என்னென்னா இப்படிப்பட்டதான புது பெயரை நமக்கு கொடுக்கும் பொழுது அது நிமித்தமாக நமக்கு பார்த்திங்கன்னா அநேக விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சில நேரத்தில் கூட நம்ம கேட்டோம், யாக்கோபு பாருங்கள், யாக்கோபு ஏசாவை சந்திப்பதற்காக போய்கொண்டிருக்கிறான். அவன் பாருங்கள் பெனியல் என்றதான இடத்துல போகும்பொழுது அவன் பாருங்கள் எல்லாரையும், அதாவது என்னென்னா இரு பரிவாரத்தோடு போனதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு தனித்து போய் பார்த்திங்கன்னா போராடி கொண்டிருக்கிறான். தனித்து போய் அவன் பாருங்க போராடி கொண்டிருக்கிறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்று யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அங்கே பாருங்க ஆண்டவர் பாருங்க பேரை மாத்துறாரு. அவன் பாருங்க இரு பரிவாரங்கள்
அதாவது என்னென்னா அநேக ஆசீர்வாதங்கள் தான் கிடச்சிச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் ராத்திரி பூரா பாருங்கள் போராடுறான். அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனால் பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளார சமாதானம் இல்லை. தன்னுடைய சகோதரனை பார்க்க போகிறான், அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனை, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நமக்கு உள்ளதெல்லாம் அப்படியே அழிச்சிருவானா, என்ன நடக்கும்னு தெரியலையே இன்னும் சொல்லிவிட்டு அவன் பாருங்கள் ராத்திரி பூரா அவன் பாருங்கள் போராடி அவன் பாருங்கள் தூதனையை மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அது நிமித்தமாக பாருங்கள் விடியற் காலத்தில் இந்த ஆண்டவர் என்னென்னா உன் பேர் இனிமேல் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளை அங்கே பாருங்கள் பேரை மாற்றுறாரு. பேரை மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக பிடித்து கொண்டது நிமித்தமாக தேவன் பேரை மாற்றி அவன் என்ன நினச்சானா அது எல்லாம் 1% கூட நடக்கவே இல்லை. நேரு மாறாக பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா யாக்கோபு பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவன் பேர் மாற்றப்பட்டதான சந்ததி இன்றும் பார்த்திங்கன்னா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக காணப்படுது. பாருங்கள், யாக்கோபு என்று சொல்லும் பொழுது அவனுக்கு பேரே எத்தன், ஏமாற்றுக்காரன், சகோதரனை ஏமாற்றிட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட பேரோடு தான் இருந்து கொண்டே இருக்கிறான் 20 வருஷமாக அவனோட பேர் மாறல. எத்தன் ஏமாத்துக்காரன், மறுபடியும் என்ன பார்க்க வரானான்னு தான் ஏசா நினச்சிருப்பான். இவன் ஆள் அனுப்புனவன்ட்டு அப்படி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆனாலும் பாருங்கள் அங்கே தேவன் மாற்றுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்று வரை பாருங்கள் யாக்கோபு என்றதான சந்ததியும் இல்லை, யாக்கோபு என்றதான தேசமும் இல்லை. அதே நேரத்தில் பாருங்கள் இஸ்ரவேல் என்றதான தேசம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது, பிதாக்களின் தேசம். அது பாருங்கள் எல்லாராலும் அறியப்பட்ட தேசமாக இருக்கிறது. உள்ளதுலேயே சின்ன நாடு தான், ஆனால் இஸ்ரேல் பேரை தெரியாத வேர்ல்டில் யாருமே கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் தேவன் சிறு நாடாக இருந்தாலும் தேவன் பாருங்கள் ஆசீர்வதித்து உயர்த்தி சுற்றி உள்ள அத்தனை கண்ட்ரியும் பாருங்கள் அவனுக்கு எதிர்ப்பு தான். ஆனாலும் பாருங்கள் தனித்து எதிர்த்து நிற்கிறான். பயந்தானா எதை கண்டுமே பயப்படல. அவன் பாருங்கள் தனித்து எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய பேர் மாற்றப்பட்டவனே அதாவது எந்த சத்துரும் ஒன்றுமே பண்ண முடியாது. பேர் மாற்றப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுவான். அதேமாரி பாருங்கள் ஆபிரகாமுக்கு பாருங்கள் ஒரு குமாரனை கொடுப்பேனாரு. எப்போ பேர் மாற்றப்பட்டதோ அதற்கு பிற்பாடு தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தையே தேவன் தருகிறார். ஆதியாகமம் 35:5 இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் இனி உன் பேர் ஆபிராம் என்று எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் பாருங்க நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் பேர் ஆபிரகாம் என்னப்படும். பாருங்க ஆபிராம்ன்றத ஆபிராம் என்று மாத்துறாரு. அதேமாரி பாருங்க சாராளுக்கும் 15ஆம் வசனத்துல தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாய். பாருங்க சாராய் என்று அழையாதிருப்பாய். சாராள் என்பது அவளுக்கு பேர். அவளுக்கு பேர் சாராள் என்று பேரை மாற்றின பிற்பாடு பாருங்கள் உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெறுவா. இன்றையிலேருந்து நீ பாருங்கள் திரளான ஜாதியாவா வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்கள் அவனுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம் கடற்கரை மணலை போல் பெருக பண்ணுவாயின்னு அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் பாருங்கள் பெருக பண்ணுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதாவது என்னென்னா தேவனுடைய பிள்ளையாக நான் தேவனுடைய மகிமை நமக்குள்ளாக காணப்படும் பொழுது நம்முடைய பெயர்களை பார்த்திங்கன்னா தேவன் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதனால் எந்த சூழ்நிலையிலும் ஐயோ என்னை எப்படி தான் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, வாங்கினதை கொடுக்காதவன் அப்படி இப்படின்லாம் கூப்பிட்றாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு புது நாமத்தை கொடுத்துருக்கிறார். அந்த நாமம் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நாமத்தினால நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால் சோர்ந்து போகாதீங்க. 4வதாக ஒரு காரியத்தை குறித்து நம்ம முடித்திடலாம். 4வதாக பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை நம்மை பார்த்தீங்கன்னா காக்கிறதாக காணப்படும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பாருங்க அப்பொழுது விடியற்கால வெளிச்சத்தை போல எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இன்றைக்கி பாருங்கள் அதாவது என்னென்னா கர்த்தருடைய கண்கள் பார்த்திங்கன்னா நம்ம காக்கிற கண்கள் என்பதை நன்றாக இருந்துக்கலாம். அவருடைய மகிமை நமக்குள்ளாக காணப்படும் பொழுது அந்த மகிமையானது நம்மை காக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய குடும்பம் காக்கப்படாதது நிமித்தமாக தான்
பிரிக்கப்படுகிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு பாருங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி பாருங்கள் சத்துரு பாருங்கள் குடும்பத்தை தான் பிரித்து கொண்டிருக்கிறான். அதாவது என்னென்னா பெற்றோரை விட்டு பிள்ளைகளை பிரிக்கிறான், பிள்ளைகளை அதே நேரத்தில் பாருங்கள் கணவன் மனைவியை பிரிக்கிறான். இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளை இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாதது நிமித்தம்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டதான் நமக்கு அந்த மகிமை நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நமக்கு பார்த்திங்கன்னா 2 கண்கள் தான் இருக்குது. நம்முடைய கண்கள் முன்னாடி தான் பார்க்கும், ஆனால் பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்றைக்கும் பாருங்கள் நம்மளை பற்றி பேசுகிறவன் எவனாச்சும் முன்னாடி பேசியிருக்கானா? யாருமே முன்னாடி பேச மாட்டான், எல்லாம் பின்னாடி தான் பேசுவான். எல்லாம் பின்னாடி தான் பார்த்திங்கன்னா சத்துருவே பாருங்கள் பின்னாடி தான் வந்து தாக்க பார்ப்பான். நம்முடைய எதிராளியாக பிசாசானவன் நேரடியாகவே வரமாட்டான், பின்னாடி இருந்து தான் பார்த்திங்கன்னா தாக்குவான். அவனுடைய காரியமே அதுதான். அன்பு தேவனுடைய பிள்ளையா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சுக வாழ்வு, அதாவது என்னென்னா ஒரு மேகத்தை போல் கடந்து போன நிலைமையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இப்போ யோபு அப்படி தான் சொல்கிறான், என்னுடைய சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிட்டுன்னு. மேகம் பாருங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கோம், திடீர்னு அந்த மேகம் எந்த பக்கம் போணுச்சுன்னு தெரியாது. இங்கே மழை பெய்கிற மாரி மேகம் இருந்துகிட்ருக்கோம், கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா காணாது. அது மாதிரி தான் என்னுடைய சுகவாழ்வு கடந்து போய்விட்டதுன்னு சொன்னான். இப்போ ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாக வெளிப்பட்டு உங்களுடைய சுகவாழ்வை எல்லாம் இந்த மாதத்தில் தேவன் துளிர்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதாவது என்னென்னா உங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாதது நிமித்தமாக தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய மகிமை உங்களை சுற்றிலும் இல்லாதது நிமித்தமாக தான் சத்துரு பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுடைய குடும்பத்தை பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டான். குடும்பத்தை மாத்திரமல்ல எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டான். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கா. அவர் பாருங்கள் இஸ்ரவேலை காக்கிற தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்னென்னா உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் அநேகர் பாருங்கள் அதாவது கவர்மெண்ட்டை சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்புன்னு. யாருக்கு யார் பாதுகாப்பு? கிடையவே கிடையாது. ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பாருங்கள் அதுக்காக வேண்டி தான் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுமே ஒழிய அவங்களால முன்னாடி பாதுகாப்பே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள் வெள்ளத்தை நிமித்தமாக எவ்வளோ அழிவு வருது. என்ன கவர்மெண்ட் என்னத்தை ஏற்று அங்கே வெள்ளத்தை திருப்பிட்டானா? ஒன்றும் முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளையை இப்படிப்பட்டதான அழிவிலிருந்து எல்லாம் தேவன் நம்மை பார்த்திங்கன்னா பாதுகாக்கிற தேவன். அதாவது நமக்கு எதிராளியாக சத்துருவானவன் பின்னாடி இருந்து நம்ம என்னென்னா தாக்குகிறவன். அவனுடைய தாக்குதலிருந்து தேவன் பார்த்திங்கன்னா அவருடைய மகிமையினால் நம்மை வேலி அடைத்து பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம எந்த காரியத்தை குறித்து அவருடைய மகிமை மாத்திரம் நமக்குள்ளாக இருந்தால் போதும், அவர் நம்மை பார்த்திங்கன்னா எல்லா காரியத்திலிருந்து பாதுகாப்பார். குடும்பத்தை பாதுகாப்பார், பிள்ளைகளை பாதுகாப்பார், அதே நேரத்தில் நம்முடைய உடைமைகளை பாதுகாப்பார். அதே நேரத்தில் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் பாதுகாப்பு வேண்டுமோ அதையெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள் அவர் அப்படி தான் பாதுகாத்தார். அதாவது என்னென்னா முன்னாடி என்னென்னா மேகஸ்தம்பத்தினாலும் பின்னாடி பார்த்திங்கன்னா அக்கினி ஸ்தம்பத்தினாலும். பின்னாடி பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு அக்கினி ஸ்தம்பத்தை வச்சுருக்கிறாரு. அக்கினி ஆகிய அந்த அதாவது என்னென்னா அதாவது அக்கினியாக பார்த்திங்கன்னா தேவதூதர்கள் நமக்கு பின்னாடி இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா எந்த சத்துரும் பார்த்திங்கன்னா நம்மை நெருங்க முடியாது. நம்மையோ குடும்பத்தையோ மற்றும் பிள்ளைகளையோ மற்றும் எந்த காரியத்தையும் பார்த்திங்கன்னா நெருங்க முடியாதபடிக்கு அவருடைய மகிமை பார்த்திங்கன்னா நம்மை சுற்றி இருக்குது. இந்த மகிமையை நம்ம காணாதது நிமித்தம்தான் நம்ம என்னென்னா ஐயோ அனாதை, நான் என்ன தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாருமே உதவிக்கு இல்லைன்னா நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அந்த இஸ்ரோ ஜனங்களை ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை தேவன் பார்த்திங்கன்னா பாதுகாத்தார். எந்த சத்தரும் பார்த்திங்கன்னா தொட முடியல, எந்த சத்தரும் பார்த்திங்கன்னா அவன் மேலே கை வைக்க முடியல. அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் செழிப்பாக தான் மாற்றி கொண்டிருந்தார். அவங்க அநேக நேரம் கோபம் மூட்டினது நிமித்தம்தாங்க அநேகர் அழிக்கப்பட்டார்களே ஒழிய மற்றபடி என்னென்னா தேவன் அவர்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக தான் காணப்பட்டு கொண்டிருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான வேலி, இப்படிப்பட்டதான பாதுகாப்பு இல்லாதது நிமித்தமாக நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீர்கள், அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த மாதத்தில் கொடுக்க
வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உன்னுடைய சுக வாழ்வாக இருக்கலாம், இல்லாவிட்டால் என்னன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான ஆசீர்வாதம் கிடைக்காதது நிமித்தமாக தாமதமாவது நிமித்தமாக அனைகள் நிந்தைகள் அவமானத்துக்குள்ளாக போயிருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றிலும் தேவனுடைய வேலி இருக்கிறது. எந்த காரியமும் எந்த பாதிப்பும் உங்களுக்கு நேரிடாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. யோபை சுற்றிலும் பாருங்க, தேவன் வேலி போட்டிருந்தா அந்த வேலியை பார்த்தீங்கன்னா யோபுக்கு தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் தான் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையான்னு. யோபு எந்த இடத்துலையாச்சும் சொன்னானா என்ன சுற்றி வேலி இருக்குது, நீ உள்ளார வர முடியாதுன்னு? அவன் சொல்லவே இல்லை. அவன் ஆனால் பாருங்கள், சாத்தான் தெரிஞ்சிருந்துச்சு. சாத்தான் தான் சொல்கிறான் என்னென்னா, நீர் அவனையும் அவனுடைய உடைமைகளை சுற்றிலும் நீர் என்னென்னா வேலி அடைக்கவில்லையோ இன்னும் சொல்லிட்டு பாருங்கள். சாத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த வேலையை கொடுத்தெல்லாம் நமக்கு தெரியாத நிமித்தம் தான் ஆண்டவர் எனக்கு என்னத்தை செய்தார், ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செய்தார், அதை செய்யலை இதை செய்யலைன்னு நம்ம புலம்பி கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் எவ்வளோ அழிவு, எவ்வளவோ கொள்ளை நோயினால் அழிகிறாங்க, எவ்வளோ இயற்கை சீற்றத்தின் நிமித்தமாக அழிகிறார்கள், எவ்வளவோ காற்று நிமித்தமாக அழிவு, எத்தனையோ விதத்தில் அழிவு. நல்லா போயிட்டுருக்கான், திடீர்னு ஒரு மரம் விழுந்து பார்த்திங்கன்னா அழிவு, செத்து போயிடுறான். அன்பு தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நிழலை போன்றதான நிலைத்திருப்போம் என்றதான நம்பிக்கை இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கதான நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த தேவனுடைய மகிமை நம்மை சுற்றிலும் இருப்பது நிமித்தமாக சத்துரு எந்த விதத்தில் நம்மை தொட முடியாது. அந்த மகிமையானது பார்த்திங்கன்னா உங்களையும் என்னையும் காக்கிறதா காணப்படும். குடும்பத்தை காக்கும். குடும்பத்தை சுற்றிலும் தேவன் வேலி அடைக்கிறார். வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேலியை விட்டு நம்மளே வெளியே போவது நிமித்தம் தான் வேலி நம்மை விட்டு பார்த்திங்கன்னா எடுத்து போடப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்ம அவருடைய மகிமைக்குள்ளாக நம்ம காணப்படுவோமே. ஆனால் நம்மை சுற்றிலும் பார்த்திங்கன்னா தேவன் வேலி அடைத்து அவர் என்னென்ன பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இப்படிப்பட்டதான 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நீங்கள் இப்படிப்பட்டதான மகிமையான ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.